அலைன் போட்டு என்ன பண்ண போறீங்க சொல்றா. நீங்க எத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறீங்க? சரி சரி, நான் இது எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். ஒரு 5 இயர்ஸ் மீன்ஸ் இது வெளியே வேலை செய்யுது, இது கொஞ்சம் வேலை மீன்ஸ் நான் ஒரு கேட்குறது என்னன்னா, வெளியே கம்பெனியில் வேலையை செய்கிறது ஒன்று இது மட்டும்தான். இப்படி எப்பயாச்சும் ஒரு நாள் நாங்களே பிரேக் பண்ணிக்குவோம், டைம் எடுத்துக்குவோம். எங்கே இருக்கீங்களா? நான் வந்து பெங்களூரு. நாங்கள் 2 பேர் இங்கே வேலை செய்யறீங்களா? ஆமாம், இங்கே வேலை செய்யுங்க. பத்துக்கா வந்து எனக்கு ஆசைதான் அந்த மாதிரி தேடுங்க விட்டுனே. நம்ம போய் யாரை பிடிக்கிறது? தமிழ் அங்கே கம்பெனியில் தமிழ் பேசுகிறவங்களா இருக்காங்க. கேரளாலேருந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்து கண்டிப்பா இருப்பாங்க. என்னோட பாட்டி கூட சந்தோஷம் சொல்லுவாங்க, தாத்தாலாம் ஊரில் உள்ளவங்க தான் அப்படின்னு. ஆனா அந்த தாத்தாலாம் இருக்காங்க, யாருமே இல்லையே. எப்படி அதனாலே அவங்களுக்கு தெரிய வாய்ப்புலாம் போயிடுச்சு. கண்டுபிடி யாருமே நாலேஜ்லாம் கருத்துட்டாங்க. ஸோ நம்ம சைட்ல வந்து ரொம்ப பேர் நாலேஜ் இல்லை. நம்ம ஃபேமிலி சைட்ல நாங்கள் தான் இப்படி இந்த ஜெனரேஷன் தான் இப்படி இருக்கோம். இம்ப்ரூவ்மெண்ட் அக்காலாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நம்ம மட்டும் நானும் 2-3 பேர் தான் இங்கே இருக்கோம். எல்லாமே ஃபாரின்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க. செட்டில் ஆகிட்டா இந்த மாதிரி வேலைக்கு வந்தாரு ஆனால் மோஸ்ட்லி வந்து இங்கே தமிழ் தான் இப்போ நீனும் அப்படிதான் பண்ணணும். செட்டில் ஆகிட்டு. ஆனால் இந்த நாடு வேணாம் இருக்குது, எங்களாலே முடியல. வேலைன்னா பார்த்துட்டு இங்கே இது இருக்கலாம். நம்ம ஊருக்கு போயிடணும். இருக்கிற எங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை, அவர் வந்தவங்களுக்கு எப்படி? ஃபஸ்ட்டு லிட்டில் இண்டியா போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா டெய்லி சாப்பாடுலாம் உங்களோட சாப்பிடுங்க. ஆமாம், அவரை நம்ம அண்ணா எனக்கு 40 வயசு மாதிரி தான், கவலை இல்லை. அவர் சொல்றாரு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் நான் பண்ணுவேன். உங்களோட சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அவர் போலாம் நினைக்கிறாரு கூட. அந்த லைஃப் எடுத்து அவ்வளோ இப்போ தான் கல்யாணம் பண்ணி இந்தியாவில் தங்கச்சி அக்கா இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி விட்டுதான். உங்கள் இதில் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் கிடையாது. யாருமே தான் கல்யாணம் பண்ணுங்க, எப்படி வேணா இருந்துக்கலாம். இங்கெல்லாம் அப்படி இல்லையே, பெரியவங்க முதல் கல்யாணம் பண்ணுங்க அப்படிதானே. வீட்டில் பெரியவங்க யாரு முதல் கல்யாணம் பண்ணுங்க. இங்கே அப்படி அங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து பொம்பளை பிள்ளைங்க அப்படியா இருக்குங்க. நான் அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் இஷ்டம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லாம் லவ் மேரேஜ் தான். யாருமே எதுவும் சண்டே போட மாட்டாரு. ஓகேனா ஓகே. என்னன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் இது நீ எனக்கே சொல்ல தெரியல. முன்னெல்லாம் வந்து எங்களோட டைம்ல நான் பார்த்ததுலாம் இப்படிலாம் இப்படிதான் இதான் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இப்பெல்லாம் எதுவும் இல்லை. பட் இங்கே வந்து ஃபேமிலி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. லவ் மேரேஜ் இந்த ஜாதி வந்து இருக்கு, ஒரு கட்டிங்க இருக்கு ரொம்ப நேரம். ஆனா நான் ஊர் மாதிரி ப்ராமிஸ் இல்லை. 100%ல ஒரு 10% இருக்கு. ஒரு 10 கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு 5% தான் இருக்கும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் 5% தான் எனக்கு. இப்போ என்னோட இன்டர் காஸ்ட். இப்போ அவர் வீட்டை சொல்லி 1 இயர் அப்புறமா அவர் ஒத்திக்கிட்டாரு. அதுவும் அவரோட ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்கும் தெரியாது, அப்பா அம்மா மட்டும் தான் தெரியும். நீங்க வந்து எனக்கு கேட்க தெரியல, நீங்க வந்து ஹிந்தி பேசுறீங்க தானே முதல்ல? ஆமா, அதே நான் பெங்களூர்னு சொல்றேன். பெங்களூர்னா ஹிந்தி பேசுறீங்க? பேசல. ஓகே ஓகே. கன்னடா பேசுறேன். ஆனா நீங்க தமிழங்களா? இல்ல கன்னடா தான். கோயிலுக்கு போய் சாமி. ஆமா, நான் ஹிந்து. ஓகே. அவர் வந்து முஸ்லீம், நாங்க 2 பேரும் ஹிந்து தான். ஓகே ஓகே.
ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து கன்னடா. நாங்கள் வந்து கர்நாடகா, ஓ ஓகே 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 புரியுது. அவர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்க அண்ணா? அறந்தங்கி புதுக்கோட்டை. சென்னையிலேருந்து அந்த லாஸ்ட் அறந்தாங்கி நிசான்னு சொல்லுவாங்க நாங்கள் தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே இடம் இல்லை? நாங்கள் நீங்கள் 2 பேரும் ஒரே இடம். கூட பின்ன இருக்க மாட்டாங்க. சீரியஸா ஜாப்ல மாட்டிட்டு போறது இதெல்லாம் ஒர்க்கிங் டெஸ்ட் நீங்க போகவே முடியாது. நான் இது இந்த பாதையை யூஸ் பண்ண மாட்டேன். மைக் பட் இது கொஞ்சம் பெட்டராக்கா. நீங்கள் பெங்களூர் வந்துருச்சுன்னா ஓகே ஒரு காரே முன்னாடி போக முடியாது. என்னன்னா ஆட்டோனும் அங்கேயே உள்ள வந்துடுவான், வண்டின்னு இங்கே வந்துடுவான், காரும் இங்கே போயிடுது. எங்க சத்தம் வேற ஒரே ஒரு தடவை தான் போனேன். ஆனா ஆசைப்பட்டு தான் போனேன். எப்படியாவது நம்ம மண்ணை பெங்களூர் போல இந்தியா போனேன். எப்படியாவது நம்ம மண்ணை போய் மேய்ச்சிட்டு வந்துட்டோம்டான்னு ஏறுனதுல காதை அடைச்சதுல இருந்து திரும்ப போறதுக்கு பயமா இருக்கு. இங்கே வந்து ஆரனே அடிக்க மாட்டாங்க, அங்கே அப்படி இல்லை, ஆரன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்க ஓன் அடிச்சீங்கன்னா சண்டைக்கு வந்துருவானுங்க இறங்கி. நானே எத்தனை தடவை இறங்கியிருக்கேன் காடியில இருந்து, ஏன்டா ஓன் அடிக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஃப்ரீ பஸ் இருக்கு. ஃப்ரீ பஸ்ல போறீங்க? ஃபேரில போறீங்க? எப்போ போலி ஓ நீங்கள் இப்போ சென்டரில் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஃப்ரீ பஸ் இருக்கான், ப்ரீச்சில் போகும். ஓ இப்போ ஐலேண்ட் போகுது. நார்மலாகவே இருக்கான். எனக்கு ஒரு மெயின்மார் பையன் சொன்னான். அவர் வந்து டெய்லி காலையில் குயின்ஸ்பேல் போல வேலை செய்கிறாரா, காலையில் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போவார். ஆனால் அது எந்த டைமில் போகுதுன்னு எனக்கு தெரியாது. டைமிங் ஃப்ரீ பஸ் ஆனால் இருக்கு. பட்டோட்டுக்கும் இருக்கு, பிணைக்கும் இருக்கு. இது ப்ரீச்சில் போகுது. பெரியலே போயிடுறது. முன்ன 1 ரிங்கிட் போட்டாங்க, இப்போ 2 ரிங்கிட் போடுறாங்க. ஆமா, இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டானுங்க. இப்போ வந்து இது பிணைங் கவர்மெண்டோட. அது முன்ன வந்து இப்போ வந்து பிரைவேட் பிணைங் கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஏன்னா இவனுக்கு தான் பொலிட்டிக்ஸ் தான் பிரச்சனையாச்சு. பிணைங்க வந்து இப்போ தனியாக இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த இதை வந்து இவனுங்க எடுக்கிறது பார்க்குறானுங்க. மேலே முடியாதுங்க நினைக்கிறாங்க. ரொம்ப ரைசிஸ். பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் 50 சென்ட் 60 சென்ட் ஏறுது. எனக்கு சப்சிடி இருக்க வசதி தாங்க இருக்கு. சப்சிடி இருந்தால் இன்னும் கஷ்டம். அதையும் நான் திரும்ப மார்னிங் அப்ளை பண்ணேன். பாஸ் பண்ணாங்க. எனக்கு 300 தான் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் பார்க்கணும் அவனுக்கு 600 கொடுக்கணும். 300ல தான் இருக்கு. மாற்ற மாட்டானுங்க. இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். பாம்பு வந்து சேராதுங்க. முடிஞ்சிருந்தேன் 15 நாள் கூட முடிய மாட்டேங்குதா? கண்டினியூஸ்லி ரைட் போட்டு தான் இருக்க முடியும். ஆனால் முடியல. பார்ப்போம். ஆனால் ஏன் கிரேப் வந்து சட்டன் செஞ்சு கொடுத்துறாங்க. அந்த கம்பெனி கூட்டேச்சு. இவனுங்க கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னா இவனுங்கிட்ட பேமெண்ட் நம்ம ஓகே. நான் கொஞ்சம் 3% தான் எடுக்கிறாங்க. கிரேப் வந்து 20% எடுக்கிறாங்க. 30-40 இப்போ 30 ஒரு டிரைவ் நம்ம எடுத்துட்டோம்னா அவனுங்களுக்கே ஒரு 15 ரிங்கிட்ட போயிடும். சம்டைம்ஸ் 20% சொல்கிறானுங்க. ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறாங்க கிராப்.